விஜய் இப்பயும் ஒரு கூட்டணிக்கு சஸ்பென்ஸ் குடுக்குறாரு. சஸ்பென்ஸோடவே களத்துக்கு போங்கன்றாரு தவிக்க தொண்டர்கள. அப்போ எடப்பாடி பழனிசாமியும், விஜயும் அ ஒரு கூடிய விரைவில இல்ல வந்து தேர்தல் நெருங்கும் பட்சத்துல அப்போ அதெல்லாம் ஒத்தே இணைவாங்க. வராது சார். சார் நீங்க ஒரு நல்ல விஷயம் ஒரு தன் உச்சகட்ட ஒரு தன்னுடைய நான் தான் அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் இருக்கார். யாராவது தப்பான ஜோசியரை பார்த்துருப்பார் அவர், எனக்கு தெரிஞ்சு. ஜோசியம் தப்பு இல்லை, ஜோதிடர்கள் தவறானவர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர். எனக்கு தெரிஞ்சு சில அரசியல் தலைவர்களை பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் சொன்னாதான் அவர் குஷி ஆவார்னு சொல்லி முதல் ரூம்ல உட்காந்து சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு அவர் சொல்லி அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் சொல்லி அந்த ஆட்சி வராமல் கவுந்து அந்த ஜோசியர் வீட்டில் போய் அவரை கட்டையாலெல்லாம் அடித்து மூஞ்சி முறையெல்லாம் வீங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். ஜோதிடம் என்றால் கட்டம் என்ன சொல்றதோ அதை சொல்ல தெரியும். எனக்கு நான் 10 வருஷம் முன்னாடி 12 வருஷம் முன்னாடி டிசைட் பண்ணேன், இனிமேல் தேர்தல் அரசியலுக்கு நான் வர்றதில்லை. ஒரு தடவை இருந்தாச்சு, போகிறோம். அடுத்தது என் பையன் வரணுமா, அவன் ஜாதகத்தில் இருக்கா, அவன் வந்துட்டு போட்டோம். அவன் எந்த கட்சியில் வேணுமோ சேரட்டும். அவன் இப்போ திமுகவில் சேரப்போகிறான், சேரட்டும். நானே கூட போய் நிற்பேன். ஸ்டாலின் அவர்கள் நண்பராக நிற்பேன். அவன் வந்து அவள் உதயநிதி இளைஞர், உதயநிதியோட கூட ட்ராவல் பண்ணட்டும். அதில் என்ன தப்பு? உழைக்கணும் சார் ஃபஸ்ட்டு அரசியலில். ஃபஸ்ட்டு இப்போ விஜய் பூஜ்ஜியம்லாம் நான் சொல்ல மாட்டேன். விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 3 தேர்தல் ஆகணும். ஒரு 3 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒரு முதலமைச்சராக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். டெல்லி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் நம்பினா டெல்லிக்காரங்க நம்மளை கவுக்கிறதுக்கு தான் அங்கேருந்து வருவாங்களே தவிர நம்மளை வாழ வைக்கிறதுக்கு வரமாட்டாங்க.